இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்னொரு வகையிலே பறிக்கப்பட்டிருக்கிறது, பணபலத்தை கொண்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அணி, நாலாவது அணி என்று தமிழகத்திலே ஒரு குழப்பமான அரசியலை ஏற்படுத்தி இந்த கலைஞருடைய ஆட்சி வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று நான் நம்பவில்லை. வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக எல்லா வகையிலும் தொடரும், மீண்டும் வெற்றி பெறும், தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியை தரும் என்ற நம்பிக்கையிலே எங்கள் பயணம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற மந்திரி சபையில சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு பிரதிநிதி கூட இல்லை. முதல் முறையாக மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த நிலை நீடித்திருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எத்தகைய நிலைமையை மேற்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை அவர் என்றும் பாதுகாத்ததில்லை. இந்த மந்திரி சபை அமைப்பிலும் அதனை வெளிக்காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான் சொல்ல முடியும்.